மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஜவ்வரிசி 1/4 கப் எடுத்து நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இதில் அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நல்லா குக் ஆகணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினோடனே இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சோடனே மேலே இருக்க ஏடு மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். நான் பாதாம் முந்திரி ரெண்டுமே 25 ஊற வச்சிருக்கேன். மேங்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எடுக்கலாம். நான் 1 மேங்கோ தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கரெக்டாக 8 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த செப்பரேட் பண்ணி வச்சிருக்க மலாயெல்லாம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே உள்ளே போட்டுருணும், இல்லாட்டா காஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் பாதாம் முந்திரி நல்லா இந்த பால் ஆறின பாலை சேர்த்து அரைச்சிட்டு இதில் அரைச்சி வச்ச மேங்கோ, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு நம்ம இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா குல்ஃபி ரெடி. சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேங்கோ பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு மேங்கோவா பனானா ஃப்ளேவரா அப்படி டவுட் வந்துச்சு. மேங்கோ அதிகமாக யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மேங்கோ ஃப்ளேவர் வந்திருக்கும்.